வேற எந்த ஹீரோவா இருந்தா முதல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அப்படியா டைரக்டர் படத்தை பார்த்துட்டு அண்ணா அவர் கொஞ்சம் அதிகமா இருக்கு கட் பண்ணிடுறியா சீனெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கலை உலகத்தில் நான் விரும்புகின்ற ஒருவர் என்று சொன்னால் உண்மையாக உள்ளத்தின் அடித்தளத்தில் சொல்கின்றேன், நல்ல மனிதன், மனிதர்களுக்காக உதவுகின்ற ஒரு மனிதன், வாழ்க்கையில் எனக்கு வாழ்வு கொடுத்த ஒருவர் மறக்க மாட்டேன். பழைய பேர் நல்லவங்க மாதிரி இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க நல்லவங்க கிடையாது. இந்த மேடையில் நான் வந்து இருக்கேன்னா வேறு வேறு திசையில் அரசியல் பயணம் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மனிதருக்காக வந்திருக்கின்றேன். நல்ல உள்ளம் படைத்த உண்மையான ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதருக்காக இந்த மேடையில் நான் இருக்கேன். பலரையும் சந்தித்திருக்கின்றேன் இந்த கலை உலகத்திலே. எனக்கு வாழ்வு தந்த ஒருவர் என்று சொன்னார் அது அன்பு நண்பர்கள். எனக்கு எப்ப இந்த மேடை கிடைக்கும், மீண்டும் என் நண்பருடன் இணைந்து நான் ஏதாவது மேடைகளை பேச முடியாதா, அதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு சுதீஷ் அவர்கள் மூலமாகவும் என் கேப்டன் அவர்கள் மூலமாகவும் இந்த விழாவுக்கு 40 ஆண்டு கால அவரின் கலைப்பயண விழாவில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பலரும் பல விதமாக பேசிக் கொண்டிருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சொல்றேன், முதல்ல சொல்ல வேண்டிய கருத்து, கேப்டனை பற்றி மீம்ஸ் போட்டா அதை பார்க்காத ஒருத்தனா சரத்குமார் தான். இன்னைக்கு சோசியல் மீடியா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிட்டு மனிதனை புரிந்து கொள்ளாதவர்கள் எழுதுவது மீம்ஸ். உனக்கு அவரை முதல்ல தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியாதவரை பத்தி எழுதுவவர்கள் முட்டாள்கள் என்று சொல்பவன். ஆக என் கலை பயணத்தில் நான் அவருடன் எப்படி பயணிச்சு என்று மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மற்றதெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க, அவர் இயக்க தோழர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கலை உலகத்தில் நான் வந்த பிறகு ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு துன்பம் என் வாழ்க்கையில் வந்தது. இந்த மேடையில் நான் வந்து பலருக்கு சொல்லியிருக்கேன். இந்த மேடையை சொல்வதற்கு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த துன்பமான ஒரு சூழ்நிலையை சொல்லும் போது, இனிமே வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம், பணத்தை எல்லாம் இழந்து விட்டோம், மவுண்ட் ரோட்ல இருந்து நடந்து வர வீட்டுக்கு. ஆனால் கேப்டன் அவர்களின் மேக்கப் மேன் ராஜு அவர்கள் என்னை ராஜாபாதர் சீட்டு கூட்டு போறார். ஆனா நீங்க வாங்கின கேப்டனை போய் பார்த்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க, அன்பு சகோதரர் செல்லுமணி இருக்காங்க, அந்த படத்துல நீங்க நடிக்கலாம், வில்லன் வேஷம் ஒன்று பண்ணலானே, ஹீரோவா ஆகணும்னு நினைச்சீங்க, வில்லனா வந்து நடிக்கலானே, ஏதோ ஒன்று பண்ணலானே, வாங்கினே அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. அன்று துவங்கியது என்னுடைய பயணம். அந்த படத்துல டப்பிங்லாம் முடிஞ்ச பிறகு என்னை அழைத்து பேசுகிறார்கள் என் அன்பு சகோதரர் சரத், இதுல உனக்கு தான் பேர் வரும், வேற எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க, வேற எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க. வேற எந்த ஹீரோவா இருந்தா முதல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அப்படியா டைரக்டர் படத்தை பார்த்துட்டு அண்ணா அவர் கொஞ்சம் அதிகமா இருக்கு கட் பண்ணிடுறியா சீனெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த சீனெல்லாம் வச்சுக்கங்கன்னு சொன்ன ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள். அன்று துவங்கியது அவருடைய பழக்கம், பழகின விதம். நான் வந்து கேப்டன் பிரபாகர் நடிக்கும் போது கழுத்து உடைஞ்சு போச்சு. வேற ஒரு இயக்கம், வேற ஒரு தயாரிப்பு கம்பெனியா இருந்தாலும் சரி, என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சரி அவர் கழுத்து உடைஞ்சிருச்சு, சீனை மாத்தி வேற ஆளை போட்டு எடுத்துடலாம்னு சொல்லியிருப்பாங்க. எனக்காக காத்திருந்த ஒருவர் விஜயகாந்த். சரத் பார்த்துக்கோங்க, அடிபட்டிருக்கு, கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ஃபைட் பண்ணு, பத்திரமா பண்ணுங்க அப்படின்னு மனிதரை நேசிக்கின்ற ஒரு மனிதனுக்காக இங்க நம்ம எல்லாம் வந்திருக்கோம். உண்மையான மனிதன் கலை உலகத்தில் சத்யராஜ் நண்பர்கள் தான். கலை உலகத்தில் நான் விரும்புகின்ற ஒருவர் என்று சொன்னால் உண்மையாக உள்ளத்தின் அடித்தளத்தில் சொல்கின்றேன், நல்ல மனிதன், மனிதர்களுக்காக உதவுகின்ற ஒரு மனிதன், வள்ளல் குணம் படைத்த ஒருவர் என்று சொன்னால் அது விஜயகாந்த் அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. என்னை பத்தி பெருமையா சொல்லணும்னா 2-3 பேர் இருக்கும் கலை உலகத்தில். அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பல கதாநாயகர்கள் நடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு கதாநாயகனாக இருந்து கொண்டு மற்றொரு கதாநாயகன் வந்து கொண்டு இருக்கிறான், பின்னாடியே வேகமா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அவர் வளத்தோட நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்ல எனக்கு போன் பண்றாங்க, பண்ணி விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறார்கள், சரத் இந்த கதை உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க பண்ணுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு கதாநாயகன் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் ஒரு கதை சொன்னால் அது உங்களுக்கு நல்லா இருக்கும், அதுக்கு போன் பண்ணி இன்னொரு கதாநாயகன் சொல்ல மாட்டாங்க.
சொல்லுவாங்களா பாஸ்? சொல்ல மாட்டாங்க. அது சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்றால் அந்த சொல்றார். எப்படி சொல்கிறார் என்றால், நாளைக்கு சரத்குமார் வளர்ந்து விடுவாரு, என்னை விட மிகப்பெரிய கதாநாயகன் ஆகிவிடுவாரு, அதை பத்தி அவர் கவலை கிடையாது. ஒரு மனிதரை வளர்த்து விட வேண்டும், உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் உதயகாந்த். என்னைக்கு மறக்க மாட்டேன். அந்த விஷயத்துல மட்டும் நான் அவரை மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையில் எனக்கு வாழ்வு கொடுத்த ஒருவர் மறக்க மாட்டேன். அது இந்த மேடையில தைரியமா சொல்றேன். அரசியல் பயணத்தில் வேறு வேறு திசையில் போய் கொண்டிருக்காம எண்ணங்கள் ஒன்று. அந்த எண்ணம் இருவரும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லாரும் கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற குணம் அவருக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, நிறைய பேருக்கு இருக்காது. தனித்தனியா போய் கேரவல்ல உட்கார்ந்து சாப்பிடுற காலத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். அன்னைக்கு எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடுவோம். இன்னைக்கு இப்ப ஹீரோவே பார்க்க மாட்டேன்றார் ஒருத்தர். எல்லாரும் எப்படி இருக்காங்க, சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடிய இடம் ராஜாபாதர் ஸ்ட்ரீட். உணவில்லை என்று சொன்னால் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்கன்னா அங்க சாப்பாடு இருக்கும். பசியோடு உண்டுகின்ற இடம் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டா இருக்கும். அங்க யார் இருக்கா? விஜயகாந்த். ஆக என்னை பொறுத்தவரை கலையுலக பயணத்தில் பார்த்தீங்கன்னா பல படங்கள் அவரோட நடிச்சுட்டேன். அந்த பல படங்கள் நடிக்கும் போது, அந்த புலன் விசாரணை நடிக்கும் போது, கிளைமேக்ஸ் போயிட்டு பார்க்கும்போது எனக்கே என்ன சார் அதிகமாக அடி வாங்குற மாதிரி இருக்கேன், கதாநாயகர் ஓவரா அடி வாங்கக்கூடாது சார் அப்படின்னா இதுதான் நல்லா இருக்கும், என்னை அடிக்க அதுக்கப்புறம் நான் திருப்பி அடிச்சாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி குணம் யாருக்கும் கிடையாது. பலர் குணம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன சொல்ல மாட்டேன், இந்த மேடம் எனக்கு சொல்லக்கூடாது. பழைய பேர் நல்லவங்க மாதிரி இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் நல்லவங்க கிடையாது. அவங்களாம் வீரர்கள் இல்லாத களத்திலே வீரர்களாக வர முடியாமல், வீரர்கள் இல்லாத களத்திலே வீரர்களாக வருவாங்க.